ஹாய் காய்ஸ், நான் தான் சஞ்சய் பேசுகிறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ கொண்டு எல்லாமே சீரியஸாக கேட்பீங்க. ஒரு வழிக்கு எல்லாமே க்யூர் ஆகிட்டேன். இப்போ எங்கே போகிறோன்றத மோஸ்ட் தமிழையும் பார்த்தே வந்திருப்பீங்க. கும்பகோணம் கிளம்ப போகிறோம். எதுக்கு என்னன்றதான் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதுமாதிரி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். பஸ்ஸு எல்லாமே புக் பண்ணியாச்சு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆகுது. பஸ்ஸு நான் 10:45க்கு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். நான் கிளம்பிட்டு பஸ்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வேளை எப்படியோ பஸ் ரீச் ஆகி 4 சீட்லாம் பார்த்து வந்தோம். என்னதான்டா பண்ணுகிற இது ஏசி திருப்ப முடியல. நல்லா வச்சுட்டாவா சத்தியமா நானே பண்றேன். நான் பண்ணிட்டேன் கரெக்டா. எனக்கு வர மாதிரி ஓரளவுக்கு கரெக்டா வருது. ஓகே அதான் இதான் இல்ல கரெக்டா வச்சிட்டேன். மூஞ்சி வரட்டா சுவிட்ச் ஆஃப்னா பஸ் ஆஃப் ஆயிடுது. பஸ் ஆஃப் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணா பஸ் ஆஃப் ஆகுது. லைட் சுவிட்ச் எரியல. அது லைட் எரியல. சுவிட்ச் ஆன் பண்ணாலே நீங்க பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணாலுமே எரியல. ஏதோ புது பஸ் போகுது. இவங்க சொன்னாங்க இப்பதான் இந்த பஸ் புதுசா வந்துருக்கு சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா இன்டர்சிட்டி பஸ். நான் இது ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணாலும் பெரிய ஆள் கிடையாது. கம்ஃபர்டபுள் எனக்கு ஓகே எல்லாமே க்ளீன் ஆகுது. நான் பார்த்த வரைக்குமே அந்த இது பெட்டு அந்த பெட்ஷீட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. நீங்கள் என்ன போகிறதுனா இன்டர்சிட்டி புக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு புது பஸ்ஸுன்னு சொன்னார். ஒரு புது பஸ்ஸுக்கு இருக்கா இல்லை மற்ற பஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அதுவும் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு போயிட்டு செக் பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் ஊருக்கு போகிறவங்கள ஒன்ஸ் புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உள்ள ரெஸ்ட் பாருங்க இதெல்லாம் சொன்னாங்க. ஓகேண்ணா இப்போ நம்ம காலைல போட்டு பேசி தூங்கவே இல்லை மதியானம்லாம். அதனால நான் தண்ணி கொடுத்தாங்க. ஆமாம் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க. கரெக்டு நான் பார்த்துட்டேன். ஒரு பாட்டில் தண்ணி அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அது சார்ஜ் கிடையாது. அது டிக்கெட் சார்ஜ் டிக்கெட் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் சார்ஜ் போட்டுருவாங்க. அது காம்ப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் தெரியல எனக்கு. நான் போயிட்டு எனக்கு படுத்துருவேன். இப்போது 10 டிக்கெட்டு காலைல எழுந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு போகிறோன்றத மோஸ்ட் தமிழில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரிவீல் பண்ணுறேன் நம்ம எதுக்கு தான் போகிறோன்றத. நான் என்ன நினச்சி பஸ் ஏறினேன்னா பஸ்ஸோட டைம் என்ன சொல்லியிருந்தாங்க 10:45 நைட்டு 10:45 ஏன்னா காலைல 5:35க்கு போயிட்டு பஸ் ரீச் ஆகிடும்னு போட்டுருந்தாங்க. நான் நினச்சேன் அப்படி லேட் பண்ணுவாங்க. நம்ம சில பஸ்லாம் தெரியல லேட் பண்ணுவாங்க. 1 hour லேட் ஆகிடும். காலைல ஒரு 6:30 மணிக்குள்ள போயிடலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். 10 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு வந்து விட்டாரு. செம்ம இருட்டாகுது. ஏதோ பேர் தெரியல உள்ள கூப்பிட்டு வந்து விட்ட மாரி செம்ம ஃபீலு. இப்போ எங்கே நடக்கும்னா அதான் கும்பகோணாலே என்ன ஃபேமஸ்ஸு டிகிரி காஃபி தானே. அது எங்கே அந்த காஃபி உருவா வச்சோம் டிகிரி காஃபி ஒன்று எங்கே உருவா வச்சோம் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். 3 கிலோமீட்டர் நடக்க தான் போகிறோம். எப்படி நடந்து போகிறோன்னு தெரில. போகிறோம் நடப்பயணம் தான் ஃபுல்லாக. இன்னைக்கு ஃபுல்லாக நடப்பயணம் தான் பொழுது. கார் இல்லை பைக் எடுத்துன்னு வரல. ஃபுல்லாக பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வரது. நான் நம்ம கிட்ட பைக் இருக்கும். பைக்கில் போய்டும் காரில் போய்டும். லாங்காக இருக்கனால வீட்டில் காரில் எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டாங்க. இப்போப்பா பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே அப்போ கோயில் தானே போகிறேன். கார்லாம் போட்டு நீங்கள் இடக்கணுமா ஓட்டுன்னு போவீங்க. பஸ்லேயே போயிட்டு வந்துருவேன்ட்டாங்க. அவங்களே புக் பண்ணி விட்டாங்க. காசு அனுப்பிச்சிட்டாங்க. பஸ்லேயே போயிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா எவ்வளோ நடக்குதுன்னு தெரியல. 3 கிலோமீட்டரு. நான் இப்போ 100 மீட்டர் கூட நடந்துருக்க மாட்டோம். கால்லாம் வலியுது. வண்டியிலே போயிட்டு கார்லேயே போயிட்டு இப்போ காரில் போனோன்னா நடந்து போனோன்னா பயங்கரமாக கால் வலியுது. நான் போயிட்டு உங்களுக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ லேட்டாகுது நீங்களே பாருங்களேன். இந்த இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:26 ஆகுது. நான் அந்த காஃபி கடைக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். என்னடா டிகிரி காஃபி குடிக்க போயிட்டு தலை தோசை நீங்கள் கேட்பீங்க. ஒரு 6:30 மணிலாம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா 8 மணி தான் திறப்பாங்க போல. நான் விடிய காலையில் தந்துடுவாங்க அப்படி நம்ம பேர் எங்கே விடிய காலையில் தந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா 8 மணி தான்ன்ற மாதிரி கூட்டிகிட்டு இருந்துச்சுட்டு பக்கத்தில் கேட்டால் 8 மணி தான் திறப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடும். அப்படியே கோயிலுக்கு போகிறோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அங்கே டீ குடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஏரியா சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம். மோஸ்ட்டாக அப்படியே சுற்றி பார்க்கும்போது எல்லாம் கோயிலெலாம் போவோம். அப்புறம் நமக்கு குளிச்சா தானே இதுவாக இருக்கும்ட்டு ப்ரைவேட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு.
பையன் தான் கேமரா எடுத்துன்னு இருக்கேன். நம்ம பையன் 2 பேர் தான் வந்தோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க பார்த்தியா, நானும் என் தம்பி மட்டும் தான் வந்தோம். 2 பேர் தான் வந்தோம். அதேமாரி நம்ம கையில் பெட்ரோல் படி சொல்லுங்களா, அதோட நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கீழே காட்டுப்பா. இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். கால் மட்டும் தான் ஓரளவுக்கு ரொம்பலாம் நடக்க முடியல. இப்பயே வலிக்குது, அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து வலிக்குது. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, வலிக்குது. கொஞ்சம் சரியாகணும். நான் போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே பாருங்க கழிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. நான் காட்டுறா, எல்லாமே கழிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பேக்கில் ஒரே பேக் தான் 2 பேர் சேர்த்து வந்தோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் புறப்படும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக கும்பகோணம் டிகிரி காஃபி நம்ம கையில் வந்துச்சு. நம்ம இருக்கிற இடம் இருக்க பார்த்தீங்களா, இந்த கடையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிகிரி காஃபின்ற ஒன்று உருவாயிருக்கு. 1914 பித்தளையில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது ஒரு காஃபி நார்மலாக குடிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிகிரி காஃபி குடிக்க வரேன். எனக்கு வேறு ஆற்ற வேறு தெரியாது. செம்ம சூடுற அடி. ஆனால் ஆத்திரம் பித்தளையில் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போகிறோம் ப்ரோ. அது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஆற்ற தெரியாமல் மாட்டிக்கிறேன். வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா ஆட்டி கொடுத்துருவாங்க. டேஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஆனால் லைட்டாகவும் இல்லை, மிடில் ஒரு ரேஞ்ச் இருக்கு. கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பித்தளையில் குடிக்கிறது அது தண்ணி ஒரு டேஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டிகிரி காஃபியோட ரேட் 45 rupees ஒரு காஃபி. இந்த ஹோட்டலோட நேம் வந்து ஸ்ரீ மங்களாம்பிகை விலாஸ். லாஸ்ட் ஒரு வீடியோ அந்த கோயிலேருந்து வந்து கடை காட்டுற மாதிரிண்ணா. காஃபியே பிடிக்காத ஒரு பர்சன் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேன், பிடிச்சிச்சு, நல்லா இருக்கு. பில்லு பார்த்தீங்கன்னா 240 ஆயிடுச்சு. டிகிரி காஃபி வந்து 45 சார்ஜ் பண்ணாங்க. இட்லி சாப்பிட்டோம். அது வந்து 15 ரூபா ஒரு இட்லி, ஒரு வடை 15 ரூபா. தோசை மட்டும் தான் ஆனியன் தோசை 90 ரூபா. அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 60-70 அந்த மாதிரி வச்சா கூட போகல. ஒரு 90 வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிகிரி காஃபி டேஸ்ட் சொல்ல போனால் செம்மையாக இருந்துச்சு. நான் இது மோஸ்ட்டாக காஃபி குடிச்சதில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் குடிச்சதில்லை. இங்கே ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. கரெக்டான ஸ்டேஜ் காஃபியாக எப்படி இருந்தாலும் அந்த கரெக்டான ஸ்டேஜ் இருந்துச்சு. வந்ததுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. நம்ம நட்சத்து எங்கே போப்பன்றதை நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்க.
என்னடா ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு, எங்கடா சுத்தி நிறைய கேட்பீங்க. நம்ம இப்ப கும்பகோணத்துல இல்ல, காரைக்கால் டு கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். காரைக்கால் என்ன பண்ணுறது கேட்பீங்க. நம்ம கும்பகோணத்துல இருந்து காரைக்கால்ல போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு நல்லா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இப்ப ஈவினிங் 5:30 ஆக போகுது. நம்ம திருப்பி காரைக்கால்ல இருந்து கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். கும்பகோணம் போயிட்டு ஒரு 2 hours கும்பகோணம் போயிடுவோம். கும்பகோணம் போயிட்டு நம்ம அங்க போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கும்பகோணம் டு சென்னை பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போறோம். அங்க போய் நல்லா தூங்க போறோம். நம்மளுக்கு செட் ஆகல, போயிட்டு நல்லா தூங்க போறோம். செம்ம டயர்டா இருக்கு. என்னதான் இங்க தூங்கினாலுமே வீட்டுல தூங்கவே வர மாட்டேங்குது. செம்ம டயர்டா இருக்கேன். நான் போயிட்டு கும்பகோணத்துல சாப்பிடும் போது கண்டினியூ பண்றேன். வழியா கும்பகோணத்துல இருந்து சென்னை பஸ்ஸுக்கு ஏறியாச்சு. இப்போ சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இப்படி பிடிச்சி ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் பிடிச்சிருக்கோம். ரேட் வந்து 350 தான். கவர்மெண்ட் பஸ்ல நம்ம வீட்டுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஆகும். அது நம்ம ஸ்லீப்பர்ல 350க்கு போயிடலான்னு ஒரு நல்ல முடிவு. ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால நம்ம ஸ்லீப்பர்லேயே போயிடுவோம். அப்படியே இப்போ போய் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காலைல கூட போயிடலாம். இதோட நம்ம ஜெர்னி முடிய போகுது. ஸோ சரிங்க, அப்படியே காட்டுறேன். இப்படிதான் போயிட்டு இருக்கேன். இதோட நம்ம கும்பகோணம் ஜேர்னி முடிய போகுது. பை ஐஸ்.